गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर है गुरु साक्षात परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தமிழுக்கு ஆங்கிலம் 3/5/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:56. திதி இன்று அதிகாலை 12:47 வரை பிரதமை. அதன் பின்பு விதே திதி. நட்சத்திரம் காலை 6:59 வரை விசாகம். அதன் பின்பு அனுஷம். நாமயோகம் இரவு 10:06 வரை வரியான். பின்பு பரிகம். கரணம் பிற்பகல் 1:43 வரை தைத்துல கரணம். அதன் பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:55 வரை சித்த யோகம். அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 4:30 மாலை 6 மணி வரைக்கும். யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:30 2:30 வரை, மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் காலை 6:59 வரை ரேவதி. அதன் பின்பு அசுனி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. பைரவர் வழிபாடு செய்வது நல்லது. சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் வசமும் அது கூட அருகம்புல்லும் வச்சு கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம திதி சூன்யம் அப்படின்னும் போது நம்ம சதுர்த்தியை பற்றி பார்த்தோம். அதன் பின்பு பஞ்சமி திதியில் பிறந்தவர்களுக்கு திதி சூன்யம். அப்போது அந்த பஞ்சமி திதி சூன்யம் வரும்போது பஞ்சமி திதி அன்று நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதுதான் திதி சூன்யம். சரி, இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மேஷ லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும். ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் மாந்தி பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் அங்காரகனும் செவ்வாய் அதாவது சனி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சரி, இப்பொழுது நம்ம பஞ்சமி திதி பற்றி பார்க்க போகிறோம். பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் வாழைப்பழம் தானம் செய்தால் ஆரோக்கிய விருத்தி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் வாழைப்பழம் தானம் செய்தால் ஆரோக்கியம் விருத்தியாகும். சரி, இந்த பஞ்சமி திதிக்கு திதி சூன்யம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி. இந்த மிதுனம் கன்னி அப்படின்னு சொல்லும்போது இப்போ வளர்பிறையாக இருந்தால் தேய்பிறையாக இருந்தாலும், அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வளர்பிறையில் பிறந்தவர்கள் தேய்பிறையில் கும்பிடணும், தேய்பிறையில் பிறந்தவர்கள் வளர்பிறையில் போகணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதுக்கு பெண்ணாடம் அப்படின்ற ஊரில் அக்னிபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. வளர்பிறையில் பிறந்தவர்கள். இது விருத்தாசலம் அருகில் இருக்குது. அதே மாதிரி தேய்பிறையில் பிறந்தவர்கள் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில். இது எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சிக்கிட்ட இருக்குது. அந்த திருச்சியில் ஸ்ரீ ரங்கநாதர் கோவிலை வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு திதி சூன்யத்திற்கான ஒரு நல்ல பலன் இதில் கிடைக்கும். அதாவது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ அன்றைக்கி ஒரு நல்ல காரியம் ஏதாவது செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு போயிட்டு செஞ்சால் கூட உங்களுக்கு எதுவும் ஆகாது, நல்லதே நடக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும். வெளியூர் வர்த்தக செயலில் ஆர்வம் அதிகரிக்கும். புதுமையான செயல்கள் செய்யும்போது சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் பொறுமை தேவை. கற்பனை துறையில் மாற்றமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்.
பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் மாற்றங்கள் நிறைந்திருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இன்றைக்கி இருக்குது, கவனமாக இருங்க. பரணி நட்சத்திரக்கார் பொறுமை தேவை. கிருத்திகை நட்சத்திரக்கார் அலைச்சல்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உயர் பொறுப்புகளால் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு சுபம் நிறைந்த நாள், சுகமான ஒரு நாள். நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நண்பர்கள் வட்டாரம் உதவிகரம் செய்யும். உடன்பிறப்புகள் அவர்கள் பற்றிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, கணவன் மனைவியிடையே புரிதல் ஏற்படும். அதே மாதிரி தேவையில்லாத ஒரு சில விஷயத்துக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தருகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உத்தியோகத்தில் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற ஒரு அனுகூலம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். தொழிலில் ஒரு முன்னேற்றமும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகுகின்ற ஒரு தன்மை, பண வரவு நன்றாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகளெல்லாம் விலகும். நிதானமான செயல்பாடுகள் நல்ல மதிப்பை உருவாக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற நாளாகவும், அதே மாதிரி எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க. ஒரு விதமான ஒரு சோம்பலும் இன்றைக்கி இருக்கும், அதனால் ஆர்வத்தோடு செய்யுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்களில் எண்ணிய விதத்தில் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை, மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. பெரியோர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு நல்ல திருப்தியை ஏற்படுத்தும். மனதிற்குள் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறையும். மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் குறையும். உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் கிடைக்கும். பாகப்பிரிவினை தொடர்பான விஷயத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு நிறைந்த நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு
ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கணவன் மனைவியுடைய புரிதல் இன்றைக்கி இருக்கணும். விட்டு கொடுத்தல் இருக்கணும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் அசதி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் இனி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை மேம்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு பயணங்களால் வெற்றி கிடைக்கும். முயற்சி திருவினையாக்கும். ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு மேன்மை இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். புதிய தொழில்நுட்ப கருவிகள் வாங்கக்கூடிய ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி போட்டி மனப்பான்மை குறைந்து இன்றைக்கி குறைத்து கொண்டால் நல்லது. அது குறையக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படும். அதே மாதிரி வேலையாட்கள் பற்றிய புரிதல் மேம்படும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வெற்றி நிறைந்த நாளாகும். முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றமும் இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவி சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ட்ராவல்ஸ் இந்த மாதிரி ஏஜென்சி இந்த மாதிரி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவியுடைய விட்டு கொடுத்தல் புரிதல் இன்றைக்கி இருக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. தற்பெருமை பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். வாக்குறுதி கொடுக்கறதையும் இன்றைக்கி கவனமாக வாக்குறுதி கொடுங்க. காப்பாற்ற முடியுமா அப்படின்றத யோசித்து கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளெல்லாம் விலகும். வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள்லாம் அமையும். அதே சமயத்தில் இன்றைக்கி வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். தொலைந்து போன பொருட்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வாக்குறுதி கொடுப்பதில் சூழ்நிலை அறிந்து வாக்குறுதி கொடுங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், திடீர் பயணங்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் மன வருத்தம் விலகுகின்ற நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதில் ஒரு விதமான சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதில் கவனமாக இருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு வார்த்தைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிந்தனை போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி ஒரு விதமான அசதி எல்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. எதிர்பாராத வருவாய் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு.
ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, சுகஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அதனால் திடீர் ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. இப்போ யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அது வரக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. சில முடிவுகளை, ஒரு நிதி தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபார இடமாற்ற சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. குடுக்கல் வாங்கலில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்குது. அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இழுபறியான வேலைகளை கூட செய்து முடிப்பீர்கள். புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்பட விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்குது. அதே சமயத்தில் இன்றைக்கி செலவுகளும் கூட, விரயங்கள் இன்றைக்கி ஏற்படும். அந்த விரயங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும். பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அவர்களால் சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் கவனம் தேவை. பழக்க வழக்கத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி கணவன் மனைவிடையே நல்ல புரிதலும் இருக்கும். கலைத்துறை, அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட திசையோட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் ஏற்படும். பூராடும் நட்சத்திரக்காரர் குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மனதில் நினைத்த சில காரியங்கள் நிறைவேறும். வேலை ஆட்களின் ஆதரவுகள் மேம்படும். சுபகாரியங்களை முன்னின்று செய்து முடிப்பீர்கள். மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற எண்ணங்கள் தோன்றும். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். தொழிலில் நல்ல மேன்மை ஏற்படும். புதிய கமிஷன் ஏஜென்ட், இதன் மூலம் உங்களுக்கு நல்ல வரவு வருகின்ற ஒரு நாளாக இருக்குது. விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல மேன்மை ஏற்படும். உடல் அளவில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் நீங்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி லாபங்களும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். திருவோணம் நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகி நல்ல ஒரு சுறுசுறுப்போடு இயங்குகின்ற ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படும். பேச்சு வன்மையால் அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம். எதிர்பாலின மக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். தன வரவுகள் தேவைக்கு ஏற்ப இருக்கும். இன்றைக்கி தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். வேலை செய்கிற இடத்திலும் ஒற்றுமை மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும்.
குடும்பத்திலும் நல்ல ஆதரவு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, எதிர்பாராத அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் மூலம் ஆதரவான சூழல் ஏற்படும். சகோதர வழியில் நன்மைகள் நடக்கும். தந்தை வழியில் அனுகூலமான சூழல் ஏற்படும். அரசு ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மேன்மையான ஒரு நாளாக இருக்குது. கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் நல்ல ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.